காலையும் மாலையும் அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிப்போம். நரரின் மேட்டுமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பும் தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பான தேவ ஜனமே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை பொழுதிலே மனுஷரின் வீராப்பு தனியும் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த ஏசாயா 2ஆம் அதிகாரத்தை 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. மனுஷரின் வீராப்பு தனியும், அந்நாளில் கர்த்தர் ஒருவரே உயர்ந்திருப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இது ஏன் சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது என்று பார்க்கும் பொழுது, ஏசாயா 1ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை முறை தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறது. ஆதலால் அவர்களுடைய ஆராதனை முறைமைகளையும் அவங்க செய்கிற எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் வெறுக்கிறார். 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதமாகிய ஆலயம் கொடுமுடியில ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், ஆலயங்கள் உருவாக்கப்படும், ஸ்தாபிக்கப்படும். அப்படி ஸ்தாபிக்கப்படும் பொழுது திரளான ஜனங்கள் ஆலயத்திற்குள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது, அந்நாளிலே மனுஷருடைய வீராப்பு தனியும், அந்நாளில் கர்த்தர் ஒருவரே உயர்ந்திருப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த தனியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலை ரொம்ப போர்ஸா எதிர்மறையா இருக்கிறதுன்னு சொல்லி இந்த பகல் வேளை ஒருவேளை நீங்கள் வார்த்தைகளை கேட்பீர்களானால், உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எதிர்மறையான சூழ்நிலைகளை தேவன் தனிய பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். பெருங்காற்றையும் சமுத்திரத்தின் அலைகளையும் அவர் ஓய பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அப்ப இந்த தனியும் என்கிற வார்த்தைக்கு குறையும் என்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. குறையும் அல்லது தனியும் அல்லது அமைதி அடையும் அல்லது சாந்தம் அடையும். ஒரு மனிதன் கோபத்தில் இருக்கும் பொழுது நாம் கேட்கிற ஒரு கேள்வி, அவருடைய கோபம் தனிந்ததா, அவருடைய கோபம் குறைஞ்சிருச்சா அப்படி நம்ம கேட்கிறோம். அப்போ ஒரு மனுஷனுடைய கோபம் குறைவது போல, ஒரு மனுஷனுடைய கோபம் தணிவது போல, ஒரு மனுஷனுடைய கோபம் சாந்தம் அடைவது போல, அமைதி அடைவது போல உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷருடைய வீராப்புகள் தனியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை மந்திரவாதத்தின் தாக்கம், பிள்ளைய சூனியத்தின் தாக்கம், செய்வினைகளின் தாக்கம், ஸ்தோத்திரம், பொறாமையினுடைய தாக்கம், எரிச்சலுடைய தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கலாம். உங்களை அழித்து விட வேண்டும், உங்களை ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆக்க வேண்டும் என்று சத்துருக்கள் எத்தனித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை ரொம்ப சிற்றமாய் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா சத்துருக்களுடைய வீராப்புகளையும் நான் தனிய பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் தனிய பண்ணுகிற தேவன். மனுஷருடைய வீராப்புகளை தனிய பண்ணுகிற தேவன். இந்த வீராப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய கிராமப்புறங்களிலே சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம், ரொம்ப இந்த சுய கௌரவம் உள்ள அல்லது சுய பெருமை உள்ள அல்லது ரொம்ப வைராக்கியம் உள்ளவங்களை பார்த்து சொல்லுவாங்க, அவன் ரொம்ப வீராப்பா இருக்கிறான், ரொம்ப பிடிவாதமா இருக்கிறான், அவன் எடுத்த தீர்மானத்துல ரொம்ப வீராப்பா இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல நாம் பார்க்கும்பொழுது வீராப்பு என்று சொன்னால் அகந்தை அல்லது ஆணவம் அல்லது மிதமிஞ்சின ஒரு பெருமையாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்ப இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மிதமிஞ்சின பெருமை, மிதமிஞ்சின ஆணவம், மிதமிஞ்சின ஆணவம் இருக்கிறது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, நமக்கு விரோதமாய் செயல்படுறாங்க. உன்னை கொல்லாமல் விட மாட்டேன், நீ எப்படி வாழ்ந்துருவேன்னு பார்த்துடலாம், நீ எப்படி உன்னுடைய குடும்பம் இங்க எப்படி வாழ்ந்துருன்னு பார்த்துடலாம், நீ எப்படி ஜெயிப்பேன்னு பார்த்துடலாம். ஒரு பக்கம் சத்துரு சவால் விட்டு கொண்டே இருக்கிறான். மனிதர்கள் மிக வீராப்பாய் நமக்கு விரோதமாய் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. நீ எப்படி ஜெயிப்பாயின்னு நான் பார்க்கிறேன், எப்படி வாழ்வேன்னு பார்க்கிறேன், எப்படி ஸ்தோத்திரம் பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவாய் நான் பார்க்கிறேன்னு சொல்லி அநேகர் வீராப்பாக பேசி கொண்டே இருக்கிறாங்க. அந்த வீராப்பை கர்த்தர் அடக்குவார்.
அந்த வீராப்பை, சத்துருக்களுடைய வீராப்பை ஆண்டவர் தனிய பண்ணுவார். மிதமிஞ்சின பெருமையோடு, மிதமிஞ்சின மேட்டுமையோடு உங்களுக்கு விரோதமாக சிலர் செயல்படுவார்களானால் அந்த மேட்டுமையை, அந்த அகந்தையை, அந்த ஆணவத்தை தேவன் அழிய பண்ணுவார், அதாவது தனிய பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுடைய வீராப்பு அல்லது மனுஷனுடைய ஆணவத்தை எப்படி தனிய பண்ணுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிகாமம் 31 அதிகாரம் 29 வாசிக்கும் பொழுது, யாக்கோபு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக லாபான் இடத்துல ஆடுகளை மேய்க்கிறார். 2 பிள்ளைகளையும் திருமணம் செய்து கொண்டு பேரன் பேத்திகளோடு திரளான ஆடுகள், ஒட்டகங்கள், மிருக ஜீவன்களோடு கூட தன்னுடைய சொந்த தேசத்திற்கு புறப்படுகிறார். சொந்த தேசத்திற்கு புறப்படும் பொழுது யாக்கோபு லாபானுக்கு தெரியாமல் புறப்பட்டு வருகிறார். இதை கேள்விப்பட்ட லாபான் 20 வருடம் அவனை நான் பாதுகாத்து அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து நான் அவனை உயர்த்தின பொழுதும் கூட எனக்கு நன்றி சொல்லாமல், எனக்கு தெரியப்படுத்தாமல் அவன் புறப்பட்டு போனது என்ன? அதனால் யாக்கோபை கொல்லாமல் விடமாட்டேன், இன்றைக்கு இரவே அவனை கொல்லாமல் விடமாட்டேன் என்று சொல்லி ஒரு திரளான ஒரு கூட்டத்தை அழைத்து கொண்டு யாக்கோபை பின்தொடர்ந்து வருகிறான். அந்த யாக்கோபை பின்தொடர்ந்து வரும் பொழுது அன்றைக்கு ராத்திரியிலே லாபான் ஸ்தோத்திரம் யாக்கோபுடைய பாளையத்திற்கு அருகாமையில் வந்தாச்சு. காலையில எழும்பினால் யாக்கோபு கொல்லப்படுவான், காலை விடிந்தால் யாக்கோபு கொல்லப்படுவான். அப்போ லாபான் அப்படிப்பட்ட ஒரு கோபத்தில், ஆணவத்தில் அல்லது அப்படிப்பட்ட ஒரு ஆக்ரோஷத்துல, ஒரு வைராக்கியத்துல, ஒரு வீராப்புல அங்க இருக்கும் பொழுது அன்றைக்கு ராத்திரி லாபானுக்கு ஆண்டவர் தரிசனமாகி யாக்கோபு கிட்ட நன்மை அல்லாமல் தீமையை பேச வேண்டாம், யாக்கோபுக்கு நீ தீமை செய்ய வேண்டாம், நன்மை அன்றி நீ தீமையை பேச வேண்டும் என்று கர்த்தர் எச்சரித்தார். கர்த்தர் வார்னிங் கொடுத்தார். அப்ப அன்றைக்கு ராத்திரி ஒரு தொடுதல் லாபானுடைய வாழ்க்கையில் உண்டாயிற்று. அப்ப காலையில எழும்பி யாக்கோபை சந்திக்கும் பொழுது லாபான் சொல்லுகிற வார்த்தை மிக முக்கியமானது. உனக்கு பொல்லாப்பு செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு, உனக்கு பொல்லாப்பு செய்வதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. நான் நினைத்தால் இன்றைக்கு உன்னை கொல்ல முடியும், நான் நினைத்தால் உன்னை உயிரோட இல்லாமல் செய்ய முடியும். ஆனால் கர்த்தரை தடுத்தார், கர்த்தரின் கோபத்தை தனிய பண்ணினார். நேற்று இரவு வரைக்கும் உன்னை கொல்ல வேண்டும் என்கிற கோபத்துல, ஆணவத்தில, பெருமையில, அகந்தையில, வீராப்பில் இருந்த என்னை நேற்று இரவு என் கோபத்தை கர்த்தர் தனிய பண்ணினார், என்னை எச்சரித்தார். உன் தகப்பனாகி தேவன் என்னை எச்சரித்தார். அதனால் நேற்று எந்த கோபத்தில் நான் கடந்து வந்தேனோ அந்த கோபம் இப்பொழுது என்னிடத்தில் இல்லை, அந்த வீராப்பு இப்பொழுது என்னிடத்தில் இல்லை. அந்த கோபத்தை, அந்த எரிச்சலை தேவன் தனிய பண்ணினார், என்னுடைய வைராக்கியத்தை, என்னுடைய வீராப்பை தனிய பண்ணினார் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப என் கண்பான தேவ ஜனமே, லாபானை போல ஒருவேளை உங்கள் மேல் பொறாமை கொண்டு, எரிச்சல் கொண்டு, வைராக்கியம் கொண்டு உங்களை இல்பொருள் ஆக்க வேண்டும் என்று, உங்களை அழிக்க வேண்டும் என்று மனிதர்கள் மிகுந்த வீராப்போடு, மிகுந்த வைராக்கியத்தோடு செயல்பட்டு கொண்டிருப்பார்களானால் இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அவர்களுடைய வீராப்பை, ஆணவத்தை நான் தனிய பண்ணுவேன், அதை தனிய பண்ணுவேன், அவைகளை அடங்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு முறை படகில் பயணம் செய்கிற பொழுது பின்னணியத்தில் இயேசு உறங்கி கொண்டிருந்தார். முன்னாடி அலைகள் ரொம்ப வேகமா போர்ஸ் அடிக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து எழும்பி வந்து முன்வரிசையிலே வந்து அந்த அலையை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்ன பொழுது அந்த சமுத்திரம் அமைதல் உண்டாயிற்று, அலைகள் அடங்கிற்று. ஸ்தோத்திரம். அந்த அலைகளுடைய தாக்கத்தினுடைய காரியங்கள் தனிய ஆரம்பித்ததுன்னு படிக்கிறோம். எப்படி அந்த சமுத்திரத்தினுடைய அலைகளை தேவன் தனிய பண்ணினாரோ, உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் வீசுகிற காற்றுகளை, உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் வீசுகிற காற்றுகளை, உங்களுடைய பொருளாதாரத்திற்கு விரோதமாய் வீசப்படுகிற காற்றுகளை தேவன் இந்த பகல் வேளை முதற்கொண்டு தனிய பண்ண போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஏசாயா 25 அதிகாரத்திற்கு வருவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஏசாயா 25 அதிகாரம் அதனுடைய 2வது வசன ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஸ்தோத்திரம். 5வது வசனத்தை வாசிப்போம். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல, காங்கை மேகத்தினால் தணிவது போல அந்நியரின் மும்பரத்தை தனிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தனியும் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அப்ப இரண்டாவதாக ஆண்டவர் செய்கிற காரியம், ஒரு வறட்சியான ஒரு இடம், தண்ணீர் இல்லாத ஒரு இடம் எப்படி காங்கை மேகத்தினால் தணிவது போல, ஒரு நல்ல மழை வந்தால் ஒரு நிலம் எப்படி சூடு தணியுமோ அந்த மாதிரி அந்நியர்களுடைய மும்பரத்தை நான் தனிய பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்நியருடைய மும்பரத்தை தனிய பண்ணுவேன். அதாவது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களாலும் பிரச்சனை தான்,
பிசாசினாலும் பிரச்சனை தான், ரட்சிக்கப்படாத அந்நியர்களாலும் பிரச்சனை தான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நியர்களின் மும்பரத்தை நான் தனியே பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள் ஸ்தோத்திரம் ஏலா பள்ளத்தாக்குகள் என்கிற இடத்துல 39 நாட்களாக ஸ்தோத்திரம் ஒரே ஆரவாரம். எங்கள் கோலியாத்தோடு நேருக்கு நேராக மோதுவதற்கு இஸ்ரவேலில் ஒருவன் இல்லையா? ஒரு ஆம்பளை இல்லையா? யாராவது ஒருவனை யுத்தத்திற்கு அனுப்ப முடியாதா? எங்கள் கோலியாத்தை முறியடித்தால் நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாய் இருப்போம் அப்படின்னு சொல்லி 39 நாட்களாக இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமா அந்நியர்கள் ரொம்ப ஆரவாரம் செய்தாங்க, ரொம்ப மும்முரமா வேலை செஞ்சாங்க. அவங்க நினைச்சு கொண்டு இருந்தாங்க, கோலியாத்தை முறியடிப்பதற்கு யாரும் இல்லை, அப்படி யாராவது வந்து தோற்று போனால் முழு இஸ்ரவேல் மக்களையும் நாம் அடிமைப்படுத்தி கொள்ளலாம், அவர்களை ஆண்டு கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அந்த இடத்துல ஒரு தாவீதை எழும்ப பண்ணினார், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை எழும்ப பண்ணினார், தேவ சத்தம் கேட்கிறவனை எழும்ப பண்ணினார், தேவ சித்தம் செய்கிறவனை எழும்ப பண்ணினார், கர்த்தரின் பேரில் வைராக்கியம் உள்ளவனை ஆண்டவர் எழும்ப பண்ணினார். அந்த தாவீது வந்து கோலியாத்தை முறியடித்து அவன் பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டின பொழுது ஸ்தோத்திரம் அந்நீரின் மும்பரத்தை தேவன் தனிய பண்ணினார், பெலிஸ்தருடைய ஆரவாரத்தை தேவன் தனிய பண்ணினார் என்று வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அப்ப பாருங்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் சில நேரங்களிலே ஸ்தோத்திரம் இவன் எப்படி வாழ்ந்துருவான்னு பார்க்கலாம், எப்படி ஜெயிப்பாங்கன்னு பார்க்கலாம், எப்படி மேற்கொள்ளுவாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி அந்நியர்கள் உங்களுக்கு விரோதமா ரொம்ப மும்பரமா ரொம்ப வேகமா ஒருவேளை கீரியை நடப்பிக்கலாம், உங்களுக்கு விரோதமா செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வேலை வந்திருக்கிறது. சீக்கிரமா அந்நியர்களின் மும்பரத்தை தேவன் தனிய பண்ண போகிறார், அவங்கள் வேகத்தை கர்த்தர் தனிய பண்ண போகிறார். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் நிச்சயமாக இடறுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல பார்வோனுடைய வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், அந்த எகிப்தில் வாழ்ந்த அத்தனை ஜனங்களும் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமா செங்கடலைக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்த பொழுது அழித்து விடலாம், இனி செங்கடலை அவர்கள் தாண்ட முடியாது, நம்முடைய சேனை புறப்பட்டு போனால் கொன்று விடலாம் என்று நினைத்த பொழுது அவங்கள் ஆரவாரத்தை தேவன் தனிய பண்ணினார். செங்கடல் இரண்டாக பிளந்து தமது ஜனத்தை கர்த்தர் வெளியேற்றினார், பாதுகாத்தார். அந்நியர்களின் மும்பரத்தை தேவன் தனிய பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக அங்கு வேதம் சொல்லுகிறது, மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தனியும். ஒரு கடுமையான வெயில் இருக்கிற இடத்துல ஒரு மேகம், ஒரு நிழல் வரும் பொழுது எப்படி அந்த இடத்துல தனியுமோ அதே போல வெயில் தனியுமோ அதே போல பலவந்தரின் ஆரவாரம் தனியும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பலவந்தரின் ஆரவாரம் தனியும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப என் கண்பானவர்களை, மூன்றாவதாக நம்மை பார்க்கிலும் பலசாலிகள், நம்மை பார்க்கிலும் பலவந்தர்கள். அதைத்தான் அன்னாள் தேவாலயத்தில் ஜோம் என்பது சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம் பலவான்களின் வில்லை முறிய பண்ணினார் என்று சொல்லுவாங்க. அப்போ தன்னை பார்க்கிலும் பெனினால பலவானா பார்த்தாங்க. அதே போலதான் உலக வாழ்க்கையில நம்மை பார்க்கிலும் பலசாலிகள், சரீர பிரகாரமா பலசாலிகள், பொருளாதாரத்திலே பலசாலிகள், அதிகாரத்திலே பலசாலிகள், செல்வாக்கிலே பலசாலிகள் நமக்கு விரோதமா நிறைய பேர் எழும்புவாங்க. அப்ப நம்மை பார்க்கிலும் அவர்கள் பலவந்தர்களா இருக்கிறதுனால அவர்களை மேற்கொள்ள முடியாது, அவர்களை ஜெயிக்க முடியாது. ஆனா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற பொழுது, கர்த்தர் நமக்காக வழக்காடுகிற பொழுது, உங்களை பார்க்கிலும் எவ்வளவு பலம் பொருந்தினவர்களாய் இருந்தாலும் அவர்களுடைய ஆரவாரத்தை தேவன் தனிய பண்ணுவார், ஆரவாரத்தை தேவன் தனிய பண்ணுவார். ஸ்தோத்திரம். ஆமான் முழு யூதர்களையும் அழிக்க வேண்டும் என்று கட்டளையை பெற்றுக்கொண்ட பொழுது ஸ்தோத்திரம் அந்த தேசமே ஆரவாரமாய் இருந்துச்சு, யூதர்களை அழித்து விடலாம், கொன்று விடலாம் என்று சொல்லி. ஆனா எந்த தூக்கு மரம் முர்தெகாய்க்காக உருவாக்கப்பட்டதோ அந்த தூக்கு மரத்துல ஆமானையும் முழு குடும்பத்தையும் தூக்கிலே தொங்க விட்ட பொழுது பலவந்தரின் ஆரவாரத்தை தேவன் தனிய பண்ணினார், சத்துருக்களுடைய ஆரவாரத்தை தேவன் அடங்க பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல நேபுகாத் நேச்சருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய பாபிலோனை கட்டிட்டு, இதை நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, என் கை வல்லமை அல்லவா அப்படின்னு சொல்லி சுயத்தோடும் பெருமையோடு அவன் சிந்தித்து கொண்டிருந்த பொழுது, தேவ ஜனத்திற்கு விரோதம் அவன் ஆரவாரம் செய்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அவனை தொட்டார். அவன் ஒரு மிருகமா மாறி போனான். புல்லை சாப்பிடுகிற சூழ்நிலை, புத்தியில மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. புதிய ஏற்பாட்டில் ஏரோது என்பவன் மேலே அமர்ந்து கொண்டு ஸ்தோத்திரம் சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு பிரசங்கித்த பொழுது எல்லாரும் தேவ சத்தம் என்று புகழ்ந்தார்கள், ஆரவாரம் செய்தார்கள். ஆனால் கர்த்தர் அவனை அடித்தார், புழுத்து செத்தான் என்று வேதத்தில் படிக்கிறோம். பலவந்தரின் ஆரவாரம் தணிந்தது. அப்ப என் கண்பான தேவஜனமே, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சகல மனுஷருடைய வீராப்புகளையும் தேவன் தனிய பண்ணுவார்.
இரண்டாவது, அந்நியர்களின் மும்பரத்தை தேவன் தனிய பண்ணுவார். மூன்றாவது, பலவந்தரின் ஆரவாரத்தை தனிய பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதியை கட்டளையிட போகிறார். ஒரு இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிட போகிறார். ஸ்தோத்திரம். துக்க நாட்கள் முடிவுக்கு வருகிறது. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி. கவலையோடும் கண்ணீரத்தோடும் பலவிதமான கேள்விகளோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் வருமானங்களையும் ஆண்டவரே தொழில்களையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். இவர்களுடைய பயணங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும், திட்டங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும், சகலமும் நல்லொழுக்கமாய் நடைபெற நான் ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷர்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே மனிதர்களுடைய எல்லா காரியங்களையும் தேவன் அடங்க பண்ணுவீராக. மனுஷனுடைய வீராப்புகளை, ஆணவங்களை, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் மிதமிஞ்சின அந்த ஆரவாரங்களை தேவன் தனிய பண்ணுவீராக. அந்நியர்களின் மும்பரத்தை தனிய பண்ணுகிறவர், ரட்சிக்கப்பட்டவனுக்கு விரோதமா ரட்சிக்கப்படாதவன் செய்கிற எல்லா செயல்களும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமலே போகட்டும். சபைகளுக்கு விரோதமா, ஊழியர்களுக்கு விரோதமா, தேவ மக்களுக்கு விரோதமா, ரட்சிக்கப்படாதவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமலே போகட்டும். மூன்றாவது, எங்களை பார்க்கலும் பலசாலிகள் இந்த தேசத்தில் உண்டாண்டவரே, அந்த பலவந்தரின் ஆரவாரத்தை தேவன் தனிய பண்ணுவீராக. ஒரு கோலியாத் எழும்பின பொழுது ஒரு தேசத்தின் ஆரவாரம் தனிந்தது. பெலிஸ்தருடைய ஆரவாரம் தனிந்தது ஆண்டவரே. அதே போல் இவங்களுக்கு விரோதமா குடும்பங்கள், பிள்ளைகளுக்கு விரோதம் எழும்பின எல்லா ஆரவாரங்களையும் தேவன் தனிய பண்ணுவீராக. தேவன் தனிய பண்ணுவீராக. ஆவிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் தேவனே விடுதலை உண்டாக்கும்படி நான் ஜெபிக்கிறப்பா. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.